வணக்கம். நம்ம இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட் நவம்பர் 2023 கொஷின் பேப்பரில் கேட்ட ப்ராப்ளம்ஸ் தான் எப்படி சால்வ் பண்ணணுன்றதை இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ப்ராப்ளம் பார்க்கலாமா? கணேஷ் இண்டஸ்ட்ரீஸ் லிமிடெட் issues 5,000 12% debentures for rupees 100 each at par. The tax rate is 40%. Calculate before tax and after tax cost of debt. பார்த்திங்கன்னா கணேஷ் லிமிடெட் வந்து 5,000 12% டிபெஞ்சர்ஸ் இஷ்யூ பண்ணுறாங்க. பாரில் தான் வந்து இஷ்யூ பண்ணுறாங்க. டேக்ஸ் ரேட் 40% சொல்லியிருக்காங்க. இப்போ வந்து நம்ம காஸ்ட் ஆஃப் டெப்ட் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. பிஃபோர் டேக்ஸ் ஆஃப்டர் டேக்ஸ். ஃபார்முலா என்ன காஸ்ட் ஆஃப் டெப்ட்க்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிஃபோர் டேக்ஸ்க்கு ஃபார்முலா பாருங்கள். காஸ்ட் ஆஃப் டெப்ட் இன்ட்ரெஸ்ட் டிவைடட் பை நெட் ப்ரொசீட்ஸ் இன்ட்டு 100. இன்ட்ரெஸ்ட்ன்றது எவ்வளவு? இந்த 5,000 நம்பர் ஆஃப் டிபெஞ்சர்ஸ். அப்போ 5,000 இன்ட்டு 100 இன்ட்டு 12%, அதுதான் இன்ட்ரெஸ்ட். ஓகே, எஸ் பாருங்கள், 5 lakh இல்லையா? 5,000 இன்ட்டு 100னா 5 lakh இன்ட்டு 12% போட்டோன்னா 60,000 வந்துருச்சு. இப்போ நமக்கு நெட் ப்ரொசீட்ஸ் வேணும். நெட் ப்ரொசீட்ஸ்ன்றது எவ்வளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாரில் தான் வந்து இஷ்யூ பண்ணுறாங்க இல்லையா? அப்போ இந்த 5 lakhன்றது தான் நமக்கு நெட் ப்ரொசீட்ஸ். அதாவது 5,000 இன்ட்டு 100 ஃபேஸ் வேல்யூ. ஒரு வேளை ப்ரீமியம் இருந்துச்சுன்னா அந்த ப்ரீமியமை நம்ம ஆட் பண்ண வேண்டியது இருக்கும். இஷ்யூ எக்ஸ்பென்சஸ் எதாக இருந்தால் மைனஸ் பண்ண வேண்டியது இருக்கும். இப்போ இதில் எதுவுமே இல்லை, அதனால் ஃபேஸ் வேல்யூ அப்படியே எடுத்துக்கிட்டோம். டிஸ்கவுண்ட் இருந்தால் மைனஸ் பண்ணியிருப்போம். ஓகே, இப்போ ஃபேஸ் வேல்யூ தான் நம்மளோட நெட் ப்ரொசீட்ஸ். இப்போ நம்ம இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணலாமா? இன்ட்ரெஸ்ட் டிவைடட் பை நெட் ப்ரொசீட்ஸ். இன்ட்ரெஸ்ட் பை நெட் ப்ரொசீட்ஸ் 60,000 டிவைடட் பை 5 lakh இன்ட்டு 100 போட்டோன்னா 12% வருது. இது காஸ்ட் ஆஃப் டெப்ட் பிஃபோர் டேக்ஸ். இப்போ நமக்கு தேவை ஆஃப்டர் டேக்ஸ் வேணும். ஆஃப்டர் டேக்ஸோட ஃபார்முலா பாருங்கள். காஸ்ட் ஆஃப் டெப்ட் ஆஃப்டர் டேக்ஸ் KDA ஈக்குவல் டு KDB. அதாவது நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் இல்லையா இந்த காஸ்ட் ஆஃப் டெப்ட் 12% இன்ட்டு 1 மைனஸ் டேக்ஸ். 1 மைனஸ் டேக்ஸ்ன்னும் போது இங்கே டேக்ஸ் ரேட் எவ்வளவு? 40% கொடுத்துருக்காங்க. அப்போ 1 மைனஸ் 0.4. ஓகே, அப்போ 12% இன்ட்டு 0.6 வரும். ஏன்னா 1 மைனஸ் 0.4னா என்னது? 0.6 இல்லையா? எவ்வளோ வருது பாருங்கள், 7.2% தான் காஸ்ட் ஆஃப் டெப்ட் ஆஃப்டர் டேக்ஸ். ஓகேவா? எஸ், இப்போ நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பார்க்கலாமா? அருண் லிமிடெட் expects a net operating income of rupees 2 lakh. It has rupees 2 lakh in 10% debentures. The overall capitalization rate is 12%. Calculate the value of the firm and equity capitalization rate according to NOI approach. எஸ், இப்போ நம்மளை என்ன கால்குலேட் பண்ணி சொல்லியிருக்காங்க? வேல்யூ ஆஃப் த ஃபார்ம் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க அண்ட் ஈக்விட்டி கேபிட்டலைசேஷன் ரேட் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. எந்த மெத்தட் படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா NOI அப்ரோச் படி. ஓகே, NOI அப்ரோச் படி நமக்கு வந்து வேல்யூ ஆஃப் த ஃபார்ம் ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா EBIT டிவைடட் பை ஓவரால் காஸ்ட் ஆஃப் கேபிட்டல். இப்போ இங்கே EBIT கொடுத்துட்டாங்களா பாருங்கள். எக்ஸ்பெக்ட்ஸ் அ நெட் ஆப்ரேட்டிங் இன்கம், இதுதான் EBIT. ஓகே, டிவைடட் பை ஓவரால் காஸ்ட் ஆஃப் கேபிட்டல். ஓவரால் காஸ்ட் ஆஃப் கேபிட்டல் பாருங்கள். த ஓவரால் கேபிட்டலைசேஷன் ரேட் இஸ் 12%. அப்போ சப்ஸ்டியூட் பண்ணலாமா? 2 lakh டிவைடட் பை 12% போட்டோன்னா 16,66,667. இதுதான் வேல்யூ ஆஃப் தி ஃபர்ம். இப்போ நெக்ஸ்ட் என்ன கொஷின்? ஈக்விட்டி கேபிட்டலைசேஷன் ரேட் கண்டுபிடிக்கணும். இப்போ நம்மக்கிட்ட V இருக்குது அண்ட் DO என்னன்றது தெரியும் பாருங்கள். 2 lakh டிபெஞ்சர்ஸ் இருக்கு இல்லையா, அதுதான் D. அப்போ நம்ம S கண்டுபிடிக்கலாமா? V ஈக்குவல் டு S ப்ளஸ் D. அப்போ நம்மக்கிட்ட இருக்கிறது என்னது? V இருக்குது, D இருக்குது. அப்போ S எப்படி கண்டுபிடிக்கலாம்? V மைனஸ் D தான் S. ஓகே, பாருங்கள், S ஈக்குவல் டு V மைனஸ் D. V எவ்வளவு? இப்போ கண்டுபிடிச்ச 16,66,667 மைனஸ் டெப்ட் எவ்வளவு? 2 lakh போட்டோன்னா நமக்கு கிடச்சிரும் எஸ் எவ்வளோ பாருங்கள், 14,66,667. ஓகே, அப்போ நமக்கு எஸ் தெரிஞ்சிருச்சு. அப்போ நம்ம என்ன பண்ணலாம்? ஃபார்முலா, அதாவது காஸ்ட் ஆஃப் ஈக்வல்ட்டி ஈக்குவல் டு EBIT மைனஸ் இன்ட்ரெஸ்ட் டிவைடட் பை நம்ம எஸ் போட போகிறோம். ஓகே, மைனஸ் இன்ட்ரெஸ்ட்னா எதுக்காக அப்படின்னா இந்த டிபெஞ்சர் ஹோல்டரோடது நம்ம மைனஸ் பண்ண போகிறோம் இன்ட்ரெஸ்ட்டு. ஏன்னா ஏர்னிங்ஸ் அவைலபிள் ஃபார் ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர்ன்றது இன்ட்ரெஸ்ட்டை மைனஸ் பண்ண பிறகு வரது தான். அதுதான் நம்ம வந்து இப்போ கண்டுபிடிக்க போகிறோம். பாருங்கள், EBT அதாவது
EBIT மைனஸ் இன்ட்ரெஸ்ட். அதை தான் இங்கே போட்டிருக்கு பாருங்கள். EBITன்றது 2 lakh, இன்ட்ரெஸ்ட் பாருங்கள் 2 lakhல 10% போட்டோம். அதாவது இந்த டிபெஞ்சர் 2 lakhல 10% போட்டோம் 20,000. ஓகே, அப்போ அதை மைனஸ் பண்ணோன்னா 1,80,000. 1,80,000 டிவைடட் பை எஸ். ஓகேவா, போட்டோன்னா பாருங்கள் 12.27% வருது. இதுதான் காஸ்ட் ஆஃப் ஈக்விட்டி. புரிஞ்சுச்சா? முதல்ல வி கண்டுபிடிக்கிறோம். வியோட ஃபார்முலா என்னென்னா EBIT டிவைடட் பை KO, ஓவரால் காஸ்ட் ஆஃப் கேபிட்டல். இது ஜஸ்ட்டு ஃபார்முலா சப்ஸ்டியூஷன் மட்டும்தான். ஏன்னா ரெண்டு இன்ஃபர்மேஷனுமே ப்ராப்ளமில் கொடுத்துட்டாங்க. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு காஸ்ட் ஆஃப் ஈக்விட்டி கேட்டிருக்காங்க. அதுக்கு நமக்கு முதல்ல எஸ் கண்டுபிடிக்கணும். எஸ் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா என்னென்னா வி மைனஸ் டி. ஓகே, வி வந்து நம்ம கண்டுபிடிச்சிட்டோம், டி ப்ராப்ளமில் இருக்குது. அதை மைனஸ் பண்ணால் நமக்கு கிடச்சிடுது எஸ். அப்புறம் கேஇ காஸ்ட் ஆஃப் ஈக்விட்டிக்கு EBT, அதாவது EBIT மைனஸ் இன்ட்ரெஸ்ட் தான் EBT டிவைடட் பை மார்க்கெட் வேல்யூ ஆஃப் ஈக்விட்டி, அதாவது எஸ். ஓகே, அப்போ நம்ம EBT கண்டுபிடிச்சிடுறோம். அதாவது இன்ட்ரெஸ்ட் வந்து நம்ம இந்த டிபெஞ்சர்ஸை யூஸ் பண்ணி 2 lakh டிபெஞ்சர்ஸ் 10% அப்படின்னா 20,000 இன்ட்ரெஸ்ட். EBIT 2 lakh, அதை போட்டு நம்ம கண்டுபிடிச்சாச்சு. ஓகே, அப்போ காஸ்ட் ஆஃப் ஈக்விட்டியும் நமக்கு வந்துருச்சு. இப்போ நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பார்க்கலாமா? From the following information, calculate operating leverage. Production and sales 30,000 units, selling price per unit 20, variable cost per unit 10, fixed cost per unit of current level of sales rupees 5. ரொம்ப ஈஸி தான். ஆப்ரேட்டிங் லிவரேஜோட ஃபார்முலா என்ன? கான்ட்ரிபியூஷன் டிவைடட் பை EBIT. இப்போ நம்மக்கிட்ட எது இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் யூனிட்ஸ் ப்ரொடியூஸ் இருக்குது, செல்லிங் ப்ரைஸ் பர் யூனிட் இருக்குது, வேரியபிள் காஸ்ட் பர் யூனிட் இருக்குது, ஃபிக்ஸட் காஸ்ட் பர் யூனிட் இருக்குது. இப்போ இதை யூஸ் பண்ணி நம்ம கான்ட்ரிபியூஷன் கண்டுபிடிக்கணும் அண்ட் EBIT கண்டுபிடிக்கணும். அப்போ எப்படி போடுறது? இந்த யூனிட்ஸை வச்சு நம்ம போடலாம். எஸ், இந்த ப்ராஃபிட்டபிலிட்டி ஸ்டேட்மெண்ட்டோட ஃபார்மேட் என்ன அப்படின்னா சேல்ஸ் மைனஸ் வேரியபிள் காஸ்ட் தான் கான்ட்ரிபியூஷன். அப்போ 20 10, அப்போ இந்த 20 into 30,000 அதுதான் சேல்ஸ். பாருங்கள், 20 into 30,000 6 lakh சேல்ஸ். இப்போ வேரியபிள் காஸ்ட் எவ்வளவு? 10. அப்போ இந்த 30,000 into 10 3 lakh வருது. இது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணோன்னா வரது தான் கான்ட்ரிபியூஷன் 3 lakh. இப்போ ஃபிக்ஸட் காஸ்ட் கொடுத்துட்டாங்க இல்லையா? அப்போ 5 into 30,000 போட்டோன்னா நமக்கு 1,50,000 வந்துருச்சு. அப்போ இதை மைனஸ் பண்ணால் வரது தான் EBIT. 3 lakh மைனஸ் 1,50,000 எவ்வளவு? 1,50,000. இப்போ நம்ம ஃபார்முலா என்ன சொன்ன? ஆப்ரேட்டிங் லிவரேஜ்க்கு கான்ட்ரிபியூஷன் டிவைடட் பை EBIT. கான்ட்ரிபியூஷன் எவ்வளவு? 3 lakh, EBIT 1,50,000. அப்போ ரெண்டுத்தையும் டிவைட் பண்ணால் 2 வருது. இதுதான் வந்து ஆப்ரேட்டிங் லிவரேஜ். ரொம்ப ஈஸியான ப்ராப்ளம் இல்லையா? எஸ். ஃப்ரம் த ஃபாலோயிங் டேட்டா டிட்டர்மைன் த மார்க்கெட் ப்ரைஸ் பர் ஷேர் ஆஸ் பர் வால்டர் மாடல். வால்டர் மாடல் படி மார்க்கெட் ப்ரைஸ் என்னன்றதை டிட்டர்மைன் பண்ண சொல்லியிருக்காங்க. earnings per share 30, cost of capital 13%, return on investment 16%, dividend payout ratio 40%. ரொம்ப ஈஸியான ப்ராப்ளம் தான். இப்போ பாருங்கள், நம்ம இந்த வால்டர் மாடல் படி போடுறதுக்கு நமக்கு என்னென்னலாம் வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு டி வேணும், ஆர் வேணும், கே வேணும். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது. ஓகே, அதாவது earning per shareன்றது காஸ்ட் ஆஃப் கேபிட்டல்ன்றது கே, ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட்ன்றது ஆர். இப்போ நமக்கு என்ன வேணும் அப்படின்னா டி கண்டுபிடிக்கணும். அந்த டி எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா EPS இன்ட்டு பே அவுட் ரேஷியோ தான். இது 30யா, இதில் 40% போட்டோன்னா வரது தான் டி. ஓகே, அதை யூஸ் பண்ணி நம்ம வந்து இந்த ப்ரைஸ் எப்படின்றத கண்டுபிடிச்சிடலாம். எஸ் போடலாமா? ஓகே, பாருங்கள், டி வந்து EPS இன்ட்டு பே அவுட் ரேஷியோ. EPS எவ்வளவு? 30, பே அவுட் ரேஷியோ 40%. இது போட்டோன்னா 12 கிடச்சிருச்சு. இப்போ நம்ம ஃபார்முலா என்ன வால்டர் மாடல் படி அப்படின்னா டி ப்ளஸ் ஆர் டிவைடட் பை கே இன்ட்டு இ மைனஸ் டி டிவைடட் பை கே. இப்போ டீன்ற இடத்துல இந்த 12 சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஆர்ன்றது பார்த்திங்கன்னா 16%. அதை எப்படி எழுதலாம் அப்படின்னா 0.16ன்னு எழுதலாம். அண்ட் கேன்றது என்ன அப்படின்னா காஸ்ட் ஆஃப் கேபிட்டல் 13%, அதை 0.13ன்னு எழுதலாம். இ வந்து பார்த்திங்கன்னா அகெயின் நமக்கு வந்து இந்த 30 அண்ட் டி பார்த்திங்கன்னா இப்போ நம்ம கண்டுபிடிச்ச அதே 12 தான் போட போகிறோம். த ஹோல் டிவைடட் பை கே. கேன்றது எவ்வளவு? 13%. அப்போ 0.13. ஓகே, பாருங்கள் போட்டாச்சு. ஓகே, இப்போ இதை சால்வ் பண்ணணும். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா இதை டிவைட் பண்ணிவிட்டு இதை மைனஸ் பண்ணிவிட்டு இதை மல்டிப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஆட் பண்ணிவிட்டு அண்ட் அட் லாஸ்ட் இதை வச்சு நம்ம டிவைட் பண்ணலாம். பண்ணோன்னா நமக்கு மார்க்கெட் ப்ரைஸ் என்னன்றது தெரிஞ்சிடும்.
எஸ் பாருங்கள், மார்க்கெட் ப்ரைஸ் 262.61. அதை நம்ம ரவுண்ட் ஆஃப் பண்ணுறோம் அப்படின்னா 263. ஓகே, ஈஸியான ப்ராப்ளம், ரொம்ப ரொம்ப ஈஸியான ப்ராப்ளம் இந்த டிவிடெண்ட் பாலிசியில். பார்த்தீங்கன்னா இந்த டிவிடெண்ட் பாலிசி சாப்டரில் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு 5 மார்க்கும் ஒரு 10 மார்க்கும் கேட்டுடுவாங்க. ஓகே, 15 மார்க் இந்த சாப்டர் படிக்கிறது மூலமாகவே நம்மளால் ஸ்கோர் பண்ணிட முடியும். எஸ், இப்போ நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பார்க்கலாமா? Prepare an estimate of working capital requirement from the following information. Projected annual sales 1 lakh units, selling price rupees 8 per unit, percentage of net profit on sales 25%, average credit period allowed to customers 8 weeks, average credit period allowed to suppliers 4 weeks, average stock holding in terms of sales required 12 weeks, allow 10% for contingency. இதுவுமே பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸியான ப்ராப்ளம் தான். இது ப்ரீவியஸாக பார்த்திங்கன்னா நிறைய கொஷின் பேப்பரில் இதே மாடல் ப்ராப்ளம் கேட்டிருப்பாங்க 5 மார்க் கொஷினில். ஓகே, அப்போ இந்த ஒர்க்கிங் கேபிட்டல்லையுமே இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் படித்து வச்சுருந்தீங்க அப்படின்னா ஈஸியாக உங்களால் 5 மார்க் ஸ்கோர் பண்ணிட முடியும். எஸ், இப்போ நமக்கு வந்து ஃபஸ்ட்டு என்ன வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காஸ்ட் ஆஃப் சேல்ஸ் வேணும். காஸ்ட் ஆஃப் சேல்ஸ் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா சேல்ஸ் மைனஸ் கிராஸ் ப்ராஃபிட் தான் காஸ்ட் ஆஃப் சேல்ஸ். இப்போ நமக்கு சேல்ஸ் பார்த்திங்கன்னா இங்கே கொடுத்துருக்காங்க 1 lakh யூனிட்ஸ்னு சொல்லிட்டு. ஸோ 1 lakh into 8 போட்டோம் அப்படின்னா சேல்ஸ் எவ்வளோன்றது தெரிஞ்சிடும். இப்போ ப்ராஃபிட் பாருங்கள், நெட் ப்ராஃபிட் ஆன் சேல்ஸ் வந்து 25%. இந்த சேல்ஸில் 25% தான் நெட் ப்ராஃபிட்டாம். அப்போ நம்ம இந்த ப்ராஃபிட்டை கண்டுபிடிச்சிட்டு நம்ம சேல்ஸ்லேருந்து மைனஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு காஸ்ட் ஆஃப் சேல்ஸ் கிடச்சிரும். ஓகே, ஃபர்ஸ்ட் காஸ்ட் ஆஃப் சேல்ஸ் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு போடலாமா? ஓகே பாருங்கள், காஸ்ட் ஆஃப் சேல்ஸ் வந்து சேல்ஸ் இன்ட்டு 75 டிவைடட் பை 100. ஏன் 75 அப்படின்னா 25% ப்ராஃபிட். அப்போ பேலன்ஸ் இருக்கிறது 75%ன்றது காஸ்ட் ஆஃப் சேல்ஸ் தான். ஸோ இதை டேரெக்டாகவே போட்டுடுறாங்க. அப்போ சேல்ஸ் எவ்வளவு? 1 lakh into 8. அப்போ 8 lakh into 75% போட்டோன்னா 6 lakh வருது. இதுதான் காஸ்ட் ஆஃப் சேல்ஸ். இன்னொரு வழியிலையும் நம்ம கண்டுபிடிக்கலாம் பாருங்கள், சேல்ஸ் மைனஸ் கிராஸ் ப்ராஃபிட். இப்போ நான் சொன்னேன் இல்லையா, சேல்ஸ் வந்து 8 lakh, 25% இந்த 8 lakhல போட்டோன்னா, ஏன்னா என்ன சொல்லிட்டாங்க, நெட் ப்ராஃபிட் வந்து 25%ன்னு சொல்லிட்டாங்க. அப்போ அந்த 25% 8 lakhல போட்டோன்னா 2 lakh வருது. ஸோ இது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணால் 6 lakh. இந்த ரெண்டு வழியில் எப்படி வேணாலும் கண்டுபிடிக்கலாம் காஸ்ட் ஆஃப் சேல்ஸ். எஸ், இப்போ பாருங்கள், ஆவரேஜ் கிரெடிட் பீரியட் அலௌட் டு கஸ்டமர். அலௌட் டு கஸ்டமர்ன்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெட்டார். அப்போ டெட்டார்ஸ் பார்த்தீங்கன்னா 8 weeks கொடுத்துருக்காங்க. ஆவரேஜ் கிரெடிட் பீரியட் அலௌட் டு சப்ளையர். சப்ளையர்னு பார்த்தீங்கன்னா கிரெடிட்டார், அது 4 weeks சொல்லியிருக்காங்க. ஆவரேஜ் ஸ்டாக் ஹோல்டிங் இன் டேர்ம்ஸ் ஆஃப் சேல்ஸ் 12 weeksன்னு சொல்லியிருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா ஸ்டாக் அண்ட் கண்டிஜென்சி ஒரு 10% இருக்குது. எஸ், இப்போ போடலாமா? அதாவது ஒர்க்கிங் கேபிட்டல்ன்றது ஒன்றுமே இல்லை, கரண்ட் அசெட்ஸ் மைனஸ் கரண்ட் லயபிலிட்டி தான். இப்போ நமக்கு இருக்க கரண்ட் அசெட் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெட்டாஸும் ஸ்டாக்கும் தான் நம்மக்கிட்ட இருக்க கரண்ட் அசெட். அண்ட் கரண்ட் லயபிலிட்டி பார்த்தீங்கன்னா கிரெடிட்டார் இருக்குது. ஓகே, இது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணால் வரது தான் ஒர்க்கிங் கேபிட்டல். எஸ், போடலாமா? இந்த காஸ்ட் ஆஃப் சேல்ஸை வச்சு தான் நம்ம போட போகிறோம். எஸ் பாருங்கள், ஃபஸ்ட்டு ஸ்டாக் எவ்வளோ பீரியட் சொல்லியிருக்காங்க? 12 weeks சொல்லியிருக்காங்க. அப்போ நம்ம கண்டுபிடிச்சோம் இல்லையா, காஸ்ட் ஆஃப் சேல்ஸ் 6 lakh into 12 by 52. ஏன்னா இங்கே வீக்கில் கொடுத்துருக்கிறதுனால நம்ம 52 weeks in a year, அதனால் 12 by 52 போடுறோம். மந்த் கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம நம்பர் ஆஃப் மந்த்ஸ் இன் அ இயர் 12 அப்படின்னு போட்டிருப்போம். டேஸில் கொடுத்துருந்தா 365 days. இது வீக் கொடுத்ததுனால நம்ம 52 weeksன்னு டிவைட் பண்ணுறோம். அப்போ நமக்கு தேவை 12 வாரத்துக்கு. பார்த்திங்கன்னா 1,38,462. அடுத்து டெட்டாஸ் பாருங்கள், கஸ்டமர்ஸ் 8 weeks இல்லையா, அப்போ 6 lakh into 8 divided by 52 பார்த்திங்கன்னா 92,307. ஸோ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணோன்னா என்ன வருது பாருங்கள், 2,30,770. ஓகே, இந்த கரண்ட் அசெட்ஸ் எல்லாம் ஆட் பண்ணால் வரதுக்கு பேர் கிராஸ் ஒர்க்கிங் கேபிட்டல். இப்போ இதில் வந்து நம்ம லயபிலிட்டியை மைனஸ் பண்ண போகிறோம். கரண்ட் லயபிலிட்டி பாருங்கள், சப்ளையர்ஸ்க்கு 4 week, அப்போ அதே 6 lakh தான் இன்ட்டு 4 by 52 போட போகிறோம். பாருங்கள், 46,154. இதை மைனஸ் பண்ணால் வரது தான் நமக்கு வந்து ஒர்க்கிங் கேபிட்டல், நெட் ஒர்க்கிங் கேபிட்டல் 1,84,616. இப்போ இதில் கண்டிஜென்சி கொடுத்துருக்காங்க 10%, அது இதில் கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ 1,84,616 into 10% போட்டோன்னா 18,462 வருது. இப்போ இதை ஆட் பண்ணால் வரது தான் ஒர்க்கிங் கேபிட்டல் ரெக்குவயர்மெண்ட் 2,03,078. ரொம்ப ஈஸி இல்லையா? எஸ், இதே மெத்தட் ப்ராப்ளம் தான் நீங்கள் ப்ரீவியஸ் கொஷின் பேப்பர் ரெஃபர் பண்ணிங்கன்னா தெரியும். நிறைய கொஷின் பேப்பரில் கேட்டிருக்காங்க 5 மார்க்கில். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பார்க்கலாமா? ஓகே பாருங்கள், இனிஷியல் அவுட்லே 50,000,
Life of the asset 5 years, estimated cash flow 12,500, calculate internal rate of return. இன்டர்னல் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் அதாவது ஐஆர்ஆர் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஓகே, இப்போ நம்மக்கிட்ட இருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மக்கிட்ட இனிஷியல் அவுட்லே இருக்குது, லைஃப் ஆஃப் தி அசெட் இருக்குது, எஸ்டிமேட்டட் கேஷ் ஃப்ளோ இருக்குது. நம்ம எப்படி கண்டுபிடிக்கணும் இந்த இன்ஃபர்மேஷனை வச்சு ஐஆர்ஆர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இனிஷியல் அவுட்லே டிவைடட் பை எஸ்டிமேட்டட் கேஷ் ஃப்ளோ போட்டோம்னா ப்ரெசன்ட் வேல்யூ என்னன்றது நமக்கு தெரிய வரும். ஓகே, அந்த ப்ரெசன்ட் வேல்யூவை நம்ம ப்ரெசன்ட் வேல்யூ டேபிளில் போய் 5 இயர்ஸ்க்கு லொக்கேட் பண்ணணும். அப்போ எவ்வளோ பர்சன்டேஜில் வருது அப்படின்றத ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஓகே, இப்போ பாருங்கள், இப்போ நம்ம போட போகிறோம் இனிஷியல் இன்வெஸ்ட்மெண்ட் 50,000 டிவைடட் பை எஸ்டிமேட்டட் கேஷ் ஃப்ளோ 12,500 போட்டோன்னா 4 வருது. இதுதான் ப்ரெசன்ட் வேல்யூ ஃபேக்டர். ஓகே, இப்போ இது வந்து வேல்யூ. ஓகே, வேல்யூவே நம்ம ஐடென்டிஃபை பண்ணிட்டோம். ப்ரெசன்ட் வேல்யூ 4. இப்போ நம்ம ப்ரெசன்ட் வேல்யூ டேபிள் அப்படின்ட்டு இருக்கும் தெரியும் இல்லையா, அந்த டேபிளில் போய் 5 இயரில் எந்த பர்சன்டேஜில் வருதுன்னு பார்க்கணும். பிகாஸ் இங்கே இயர்ஸ் கொடுத்துட்டாங்க. அப்போ 5 இயர் காலமில் நம்ம வந்து என்ன பண்ணணும், எந்த பர்சன்டேஜில் இந்த 4 வருது அப்படின்னு பார்க்கணும். இப்போ பாருங்கள், ப்ரெசன்ட் வேல்யூ ஃபேக்டரில் போய் பார்த்தோன்னா ஆனுட்டி டேபிளில் 5 இயர்ஸில் பார்த்தோன்னா நமக்கு வந்து வேல்யூ என்ன வந்திருக்கு, 3.9927 வந்திருக்கு. ஓகே, அதாவது 4க்கு நியராக இருக்குது. 3.9927ன்றது ரொம்ப வந்து 4ம் இதுவும் சேம், கிட்டத்தட்ட இந்த டெசிமல் எல்லாம் எடுத்துட்டோம் அப்படி ரவுண்ட் பண்ணோம் அப்படின்னா அது 4 தான். அப்போ நமக்கு எந்த பர்சன்டேஜில் இது வருது அப்படின்னா 8% காலமில் இது வருது. ஓகே, அப்போ ஐஆர்ஆர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8%. ஓகே, நமக்கு இந்த ப்ரெசன்ட் வேல்யூ டேபிள் எப்படி கொடுத்துருப்பாங்க, நமக்கு வந்து பர்சன்டேஜ் கொடுத்துருப்பாங்க, இயர் கொடுத்துருப்பாங்க, நடுவில் நிறைய வேல்யூஸ் இருக்கும். இப்போ இந்த வேல்யூவை அங்கே போய் நம்ம லொக்கேட் பண்ணணும். நமக்கு இயர் தெரிஞ்சு போச்சு 5 இயர்ன்ட்டு. அப்போ எந்த 5 இயரில் இந்த 4 வருது அப்படின்றத பார்த்ததில் நமக்கு 8%ல் நமக்கு வந்திருக்கு 3.9927. இதை ரவுண்ட் பண்ணோம்னா 4 தான். அதனால தான் ஐஆர்ஆர் 8% அப்படின்னு சொல்கிறோம். புரியுதா? ஈஸியாக இருக்கு இல்லையா? Shiva Limited has an all equity capital structure consisting of 20,000 equity shares of rupees 100 each. The management plans to raise rupees 30 lakh to finance a program of expansion. 3 alternative methods of financing are under consideration. Issue of 30,000 new shares of rupees 100 each. Issue of 30,000 8% debentures of rupees 100 each. Issue of 30,000 8% preference shares of rupees 100 each. The company's expected earning before interest and tax EBIT is rupees 10 lakh. Determine the earnings per share in each alternative assuming a corporate tax rate of 50%. Which alternative is the best and why? எஸ், பார்த்தீங்கன்னா சிவா லிமிடெட் வந்து 20,000 ஈக்விட்டி ஷேர்ஸ் வச்சுருக்காங்க. இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறாங்கன்னா அவங்க பிஸ்னஸை எக்ஸ்பேண்ட் பண்ண போகிறாங்க. அதுக்காக ஒரு 30 lakh வந்து ரைஸ் பண்ண போகிறாங்க. ஓகே, அந்த 30 lakh ரைஸ் பண்ணுறாங்க இல்லையா எக்ஸ்பேன்ஷனுக்காக, அதுக்கு 3 ஆல்டர்னேட்டிவ் அவங்கக்கிட்ட இருக்குது. என்னென்ன ஆல்டர்னேட்டிவ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆல்டர்னேட்டிவ் நியூ ஷேர்ஸ் வந்து இஷ்யூ பண்ண போகிறாங்க 30,000 ஷேர்ஸ். அது ஒரு ஆல்டர்னேட்டிவ். இன்னொன்று பார்த்தீங்கன்னா 30,000 டிபெஞ்சர்ஸ் இஷ்யூ பண்ண போகிறாங்க. ஓகே, அதாவது அவங்களுக்கு தேவைப்படுற 30 lakh 30,000 ஷேர்ஸ் ஆஃப் rupees 100 ஈச் பண்ண போகிறாங்க. அப்படி இல்லைன்னா 30,000 டிபெஞ்சர்ஸ் ஆஃப் rupees 100 ஈச் பண்ண போகிறாங்க. இல்லைன்னா 30,000 ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ் ஆஃப் rupees 100 ஈச் பண்ண போகிறாங்க. இந்த 3 ஆப்ஷன், ஈக்விட்டியா, டிபெஞ்சரா, ப்ரிஃபரன்ஸா அப்படின்றத பார்த்து இதில் எதில் நமக்கு இபிஎஸ் ஏர்னிங் பெர் ஷேர் வந்து ஜாஸ்தி வருதோ அதை தான் நம்ம வந்து சூஸ் பண்ண போகிறோம். அதை தான் ஒரு நல்ல எக்ஸ்பேன்ஷனுக்கு ஆல்டர்னேட்டிவாக சூஸ் பண்ண போகிறோம். அப்போ நம்ம ஃபர்ஸ்ட் இபிஎஸ் வந்து கண்டுபிடிக்கணும். இதில் பார்த்திங்கன்னா EBIT 10 lakh கொடுத்துட்டாங்க அண்ட் டேக்ஸ் ரேட் 50% சொல்லிட்டாங்க. எஸ், இப்போ நம்ம போடலாமா? இபிஎஸ் எப்படி கண்டுபிடிக்கணுன்றது தெரியும் இல்லையா? எஸ், இப்போ நம்ம போடலாம். ஃபர்ஸ்ட்டு EBIT எழுதிக்கலாம். EBIT பார்த்திங்கன்னா 10 lakh. ஓகே, இப்போ 3 ஆல்டர்னேட்டிவ், ஈக்விட்டி ஃபினான்சிங், டெப்ட் ஃபினான்சிங், ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஃபினான்சிங், ஏர்னிங்ஸ் பிஃபோர் இன்ட்ரெஸ்ட் அண்ட் டேக்ஸ், அதாவது EBIT 10 lakh. இதில் அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணணும்?
இன்ட்ரெஸ்ட்டை மைனஸ் பண்ணணும். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா ஈக்விட்டி ஃபினான்சிங்கில் இன்ட்ரெஸ்ட்டே கிடையாது. பிகாஸ் அவங்கக்கிட்ட ஏற்கனவே ஈக்விட்டி ஷேர் இருந்தது, இப்போவும் ஈக்விட்டி தான் பண்ண போகிறாங்க. அப்போ இன்ட்ரெஸ்ட்டே கிடையாது. ஸோ டேஷ் போட்டாச்சு. அப்போ இபிடியும் பார்த்தீங்கன்னா ஏர்னிங்ஸ் ஆஃப்டர் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னாலும் நமக்கு இதே தான் வரப்போகுது. ஓகே, அதாவது ஏர்னிங்ஸ் பிஃபோர் டேக்ஸும் அதே தான், ஏன்னா நமக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லாததுனால. இப்போ டேக்ஸை வந்து நம்ம மைனஸ் பண்ணலாம். டேக்ஸ் எவ்வளவு? 50%. அப்போ 10 lakhல 50% போட்டோன்னா 5 lakh வருது. அப்போ இதை மைனஸ் பண்ண பிறகு வர்றது இஏடி, ஏர்னிங்ஸ் ஆஃப்டர் டேக்ஸ். ஓகே, இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரிஃபரன்ஸ் ஷேர் டிவிடெண்ட்டை மைனஸ் பண்ணணும். இப்போ இங்கே ப்ரிஃபரன்ஸ் ஷேர் இருக்கான்னா இல்லை, ஏன்னா இவங்க இஷ்யூ பண்ண போகிறது நியூ ஷேர்ஸ், ஈக்விட்டி ஷேர்ஸ் தான். ஓகே, ப்ரிஃபரன்ஸ்னால் அதை பாருங்கள், தேர்ட் ஆப்ஷன் தான் ப்ரிஃபரன்ஸ் ஷேர் இஷ்யூ பண்ணுறாங்க. அப்போ இங்கே ப்ரிஃபரன்ஸ் டிவிடெண்ட்டும் கிடையாது. அப்போ நம்மளோட ஏர்னிங்ஸ் அவைலபிள் ஃபார் ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர்ஸ் அதே 5 lakh தான். ஓகே, எஸ். இப்போ நம்ம வந்து நம்பர் ஆஃப் ஈக்விட்டி ஷேர்ஸ் வேணும். ஏற்கனவே ஒரு 20,000 ஈக்விட்டி ஷேர் இருக்குது. இப்போ ஒரு நியூவாக ஒரு 30,000 ஷேர்ஸ் கொடுக்குறாங்க. அப்போ மொத்தம் 50,000 ஈக்விட்டி ஷேர்ஸ் இருக்குது, நம்பர் ஆஃப் ஈக்விட்டி ஷேர். அப்போ ஏர்னிங்ஸ் பர் ஷேர் ஃபார்முலா என்னென்னா ஏர்னிங்ஸ் அவைலபிள் ஃபார் ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர் டிவைடட் பை நம்பர் ஆஃப் ஈக்விட்டி ஷேர்ஸ். அப்போ 5 lakh டிவைடட் பை 50,000 போட்டோன்னா நமக்கு பாருங்கள் 10 rupees வருது. ஏர்னிங் பெர் ஷேர் 10 rupees. சரியா? இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா டெப்ட் ஃபினான்சிங். ஓகே, அப்போ இதே இபிஐடி தான் போட போகிறோம். போட்டாச்சு. இப்போ டெப்ட் ஃபினான்சிங் அப்படின்றதுனால இங்கே இன்ட்ரெஸ்ட் வரும் இல்லையா? 30 lakh, அதாவது 30,000 into 100, 30 lakh, 8% தான் இன்ட்ரெஸ்ட் ரேட்டு. அப்போ 30 lakh into 8% போட்டோன்னா 2,40,000 வருது. ஸோ இதை மைனஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா ஏர்னிங்ஸ் பிஃபோர் டேக்ஸ் கிடச்சிரும் 7,60,000. இப்போ டேக்ஸ் ரேட் எவ்வளவு? 50% தான் இதுக்கும். அப்போ 7,60,000ல் 50% போட்டோன்னா 3,80,000 வருது. ஸோ இதை மைனஸ் பண்ணோன்னா இஏடி பாருங்கள், அதே 3,80,000 தான். பிகாஸ் 50% தானே டேக்ஸ். அப்போ 50-50ன்னும் போது அதே 3,80,000 தான் வரும். இப்போ இதில் ப்ரிஃபரன்ஸ் டிவிடெண்ட் இருக்கான்னா இதுலேயும் கிடையாது, ஏன்னா இது டெப்ட் ஃபினான்சிங் தான். அப்போ ப்ரிஃபரன்ஸ் டிவிடெண்ட் இதுலேயும் கிடையாது. ஸோ நமக்கு அதே தான் ஏர்னிங்ஸ் அவைலபிள் ஃபார் ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர். இங்கே நம்பர் ஆஃப் ஈக்விட்டி ஷேர்ஸ் எவ்வளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெறும் இந்த 20,000 தான். இந்த 30,000 வராது, ஏன்னா 30,000 இங்கே நம்ம என்ன பண்ணியிருக்கோம்? டிபெஞ்சர்ஸாக இஷ்யூ பண்ணியிருக்கோம். அதனால் 20,000 தான் நம்பர் ஆஃப் ஈக்விட்டி ஷேர்ஸ். இப்போ இபிஎஸ் என்ன? 3,80,000 டிவைடட் பை 20,000 எவ்வளோ வருதுன்னு பாருங்கள், 19 rupees per share இபிஎஸ். ஓகேவா? இப்போ ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஃபினான்சிங் அந்த ஆல்டர்னேட்டிவ் பார்க்க போகிறோம். அப்போ இதுக்கும் இபிஐடி 10 lakh தான், இதுக்கு இன்ட்ரெஸ்ட் கிடையாது, ஏன்னா ப்ரிஃபரன்ஸ் டிவிடெண்ட் தான் இதில் கொடுக்க போகிறோம். அப்போ அதே 10 lakh தான் நமக்கு ஏர்னிங்ஸ் பிஃபோர் டேக்ஸ். இப்போ டேக்ஸ் போடலாமா? டேக்ஸ் போட்டோன்னா 50%னா 5 lakh வரப்போகுது. அப்போ இஏடியும் 5 lakh நமக்கு வந்துருச்சு. இங்கே ப்ரிஃபரன்ஸ் டிவிடெண்ட் இருக்குது 30 lakh. ப்ரிஃபரன்ஸ் டிவிடெண்ட் ரேட் எவ்வளவு? அதுவும் 8% தான். அப்போ 30 lakh into 8% போட்டோன்னா 2,40,000 வருது. ஸோ 5 lakhல 2,40,000 போயிடுச்சு அப்படின்னா ஏர்னிங்ஸ் அவைலபிள் ஃபார் ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர் பாருங்கள் 2,60,000 வந்துருச்சு. ஓகே, இப்போ நம்பர் ஆஃப் ஈக்விட்டி ஷேர்ஸ் வந்து இங்கேயும் நமக்கு இதே 20,000 தான். பிகாஸ் அடிஷ்னல் ஈக்விட்டி ஷேர்ஸ் கிடையாது, இங்கே ப்ரிஃபரன்ஸ் ஷேராக தான் கொடுத்துருக்காங்க. அப்போ 2,60,000 டிவைடட் பை 20 போட்டோன்னா வருது தான் நமக்கு இபிஎஸ். பாருங்கள் 13 தான் இபிஎஸ். அப்போ எதில் ஜாஸ்தி வருது? 19 டெப்ட் ஃபினான்சிங்கில் தான் ஜாஸ்தி வருது. பாருங்கள், சஜஷன் டெப்ட் ஃபினான்சிங் ஆல்டர்னேட்டிவ் பி இஸ் ப்ரிஃபரபிள் சின்ஸ் இட் கிவ்ஸ் த ஹையர் இபிஎஸ். மூணுத்தையும் கம்பேர் பண்ணும்போது டெப்ட் ஃபினான்சிங்கில் தான் இபிஎஸ் ஜாஸ்தி வரதுனால இந்த ஃபினான்சிங்கை தான் நம்ம ப்ரிஃபர் பண்ணணும். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பார்க்கலாமா? டிட்டர்மைன் த மார்க்கெட் ப்ரைஸ் பர் ஷேர் அண்டர் கார்டன் மாடல். ஓகே, கார்டன் மாடல் படி நம்ம வந்து மார்க்கெட் ப்ரைஸ் கண்டுபிடிக்க போகிறோம். ரேட் ஆஃப் ரிட்டர்ன் 20%, கேபிட்டலைசேஷன் ரேட் 15%, ஏர்னிங் பெர் ஷேர் 14. If retention is 40%, 60%, 20%. ஓகே, இப்போ இது வந்து கார்டன்ஸ் மாடலில் நம்ம வந்து க்ரோத் கண்டுபிடிக்கணும். ஓகே, அதுக்கு ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பின்றது ரிட்டன்ஷன் ரேஷியோ. இங்கே கொடுத்துருக்காங்க இல்லையா, 40%, 60%, 20%, அதுதான் வந்து பின்றது. ஆர்ன்றது இங்கே இருக்க பாருங்கள், ரேட் ஆஃப் ரிட்டர்ன் 20%னா 0.2, கேபிட்டலைசேஷன் ரேட்டுனா கே 0.15. ஓகே, ஏர்னிங் பர் ஷேர் 14. இப்போ நம்ம வந்து டி ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும். டி கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா என்னன்றது உங்களுக்கு தெரியும் இல்லையா, இபிஎஸ் இன்டூ பே அவுட் ரேஷியோ. இப்போ பாருங்கள், ரிட்டன்ஷன் ரேஷியோ 40 இருக்குது, அப்போ பே அவுட் என்னென்னா 60. இதில் 60 இருக்குது, அப்போ பே அவுட் என்னென்னா 40.
20 இருக்குது. அப்போ பே அவுட் எவ்வளோன்னா 80. ஓகே, 100%ல் ரீட்டைன் பண்ணுறது அண்ட் இன்னொரு பார்ட் வந்து பே அவுட். ஓகே, அப்போ இந்த 100லேருந்து இந்த ரிட்டென்ஷன் எல்லாம் மைனஸ் பண்ணோன்னா பே அவுட் எவ்வளோன்றது தெரிஞ்சிடும். எஸ், இப்போ போடலாமா கார்டன்ஸ் மாடல் படி? ஓகே, பாருங்கள் 3 ரிட்டென்ஷன் கொடுத்துருக்காங்க, 40%, 60%, 20% சொல்லிட்டு. இப்போ ஃபர்ஸ்ட் 40%க்கு போடலாம். ஃபார்முலா பாருங்கள், டி கண்டுபிடிக்க இபிஎஸ் இன்ட்டு பே அவுட். நம்ம என்ன பே அவுட் சொன்னோம்? இப்போ 60 சொன்னோம். ரிட்டென்ஷன் 40 இருந்ததுன்னா பே அவுட் வந்து 60. இபிஎஸ் எவ்வளவு? 14. அப்போ 14 இன்ட்டு 60% போட்டோன்னா 8.4 வருது. ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டு பாருங்கள், பிஆர் வேணும்னு சொன்னோம் இல்லையா? பி இன்ட்டு ஆர். பின்றது ரிட்டென்ஷன் ரேஷியோ 40%, அதை தான் 0.4ன்னு போட்டுட்டோம். அண்ட் ஆர்ன்றது பாருங்கள் 20%, அப்போ 0.2. ஸோ இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணால் 0.08 வருது. அடுத்து நம்ம ஃபார்முலா, ஓகே, எம்பி மார்க்கெட் ப்ரைஸ் ஈக்குவல் டு டி டிவைடட் பை கே மைனஸ் ஜி. கேன்றது ப்ராப்ளம்லேயே இருக்குது 15%, 0.15. அண்ட் ஜி வந்து இப்போ நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். ஜி இஸ் நத்திங் பட் பிஆர் தான் ஜி சொல்கிறோம். அப்போ 0.08. ஓகே, டி வந்து நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் 8.4. ஸோ அந்த ஃபார்முலாவில் அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணோம். இது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணிவிட்டு 8.4லேருந்து டிவைட் பண்ணோன்னா மார்க்கெட் ப்ரைஸ் தெரிஞ்சிடும். பாருங்கள், 120 தான் மார்க்கெட் ப்ரைஸ். புரிஞ்சுதா? எஸ். இப்போ அதே மாதிரி 60%க்கு போடலாமா? ஓகே, 60% ரிட்டென்ஷன்னா பே அவுட் 40%. அப்போ 14 இன்ட்டு 40% போட்டோன்னா 5.6 வருது. பிஆர், பி எவ்வளவு? 0.6. ஆர்ன்றது எவ்வளவு? சேம் தான் எல்லாத்துக்குமே. ஆர் வந்து 20% தான். பாருங்கள், 0.2 போட்டோன்னா 0.12 வருது. ஸோ இந்த ஃபார்முலாவில் இப்போ சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். 5.6 டிவைடட் பை கே வந்து 0.15. 0.15 கே வந்து எல்லாத்துக்கும் காமன் தான். ஓகே, வெறும் எது மாறும்னா டி தான் மாறுது, மற்றபடி வந்து பிஆர் மாறும். பிகாஸ் நமக்கு வந்து ரிட்டென்ஷன் மாறுதுனால பிஆரும் நமக்கு மாறும். ஆர் அதே தான். ஓகே, எஸ். பாருங்கள், ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணியாச்சு. ஸோ இதை சால்வ் பண்ணோன்னா மார்க்கெட் ப்ரைஸ் 186.67 வருது. ஓகே, இப்போ ரிட்டென்ஷன் ரேஷியோவில் இப்போ டி என்னது? 14 இன்ட்டு பே அவுட் எவ்வளவு? 80%. ரிட்டென்ஷன் 20னா பே அவுட் 80. அப்போ 14 இன்ட்டு 80 போட்டோன்னா 11.2 வருது. பிஆர், பி வந்து 0.2, ஆரும் பார்த்திங்கன்னா 0.2 தான். ரெண்டுமே 20%. அப்போ 0.04 கிடைக்குது. அப்போ ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணோன்னா நமக்கு பாருங்கள் 11.2 டிவைடட் பை 0.5 மைனஸ் 0.04. கே பாருங்கள் எல்லாத்துலேயுமே சேம் தான். புரிஞ்சுதா? ஆரும் எல்லாத்துலேயுமே சேம் தான். அண்ட் பி மட்டும் ரிட்டென்ஷன் என்னமோ அதை போட்டிருக்கு ஒவ்வொரு வாட்டியும். ஓகே, எஸ். இப்போ இதை சால்வ் பண்ணோன்னா வரது தான் மார்க்கெட் ப்ரைஸ். பாருங்கள், 101.81. ஓகே, ஈஸியாக இருந்தது இல்லையா? 10 மார்க் கொஷின். நான் சொன்னேன் பாருங்கள், 5 மார்க்லேயும் நமக்கு கேட்டிருந்தாங்க வால்டர் மாடல், இது வந்து கார்டன் மாடல் கேட்டிருக்காங்க. அப்போ இந்த சாப்டர் படிக்கிறது மூலமாக இதில் 3 மாடல் தான், வால்டர் மாடல், கார்டன் மாடல், மாடிக்லானி மில்லர். இது 3 மெத்தட் நம்ம படித்தோம்னா கண்டிப்பாக நம்மளால் 15 மார்க்ஸ் வந்து ஸ்கோர் பண்ண முடியும். ஃப்ரம் த ஃபாலோயிங் எஸ்டிமேட் கால்குலேட் த ஆவரேஜ் அமௌண்ட் ஆஃப் ஒர்க்கிங் கேபிட்டல் ரெக்வயர்டு. இது பார்த்திங்கன்னா இதுவும் ரொம்ப ஈஸி கொஷின் தான். நிறைய டைம் வந்து ரிப்பீட்டடாக இதே சேம் ப்ராப்ளமே கேட்டிருக்காங்க ஒர்க்கிங் கேபிட்டல் சாப்டரில். ஆவரேஜ் அமௌண்ட் லாக்ட் அப் இன் ஸ்டாக், ஸ்டாக் ஆஃப் ஃபினிஷ்ட் கூட்ஸ் அண்ட் ஒர்க் இன் ப்ரோக்ரஸ் 10,000, ஸ்டாக் ஆஃப் ஸ்டோர் மெட்டீரியல் எக்ஸெட்ரா 8,000, ஆவரேஜ் கிரெடிட் கிவன், local sales 2 weeks credit 1,04,000, outside the state 6 week credit 3,12,000, time available for payment, for purchase 4 weeks 78,000, for wages 2 weeks 2,60,000, add 10% to allow contingency. எஸ், இப்போ இது ரொம்ப ஈஸி ப்ராப்ளம். இதை வந்து நம்ம எப்படி சால்வ் பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். ஒர்க்கிங் கேபிட்டல் ரெக்வயர்ட் ஃபார்முலா என்ன அப்படின்னா நமக்கு வந்து கரண்ட் அசெட்ஸ் மைனஸ் கரண்ட் லயபிலிட்டி தான். இப்போ என்னென்ன கரண்ட் அசெட்ஸ் இங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெட்டார் இருக்குது, ஸ்டாக் இருக்குது. அண்ட் கரண்ட் லயபிலிட்டி பார்த்தீங்கன்னா கிரெடிட்டார் இருக்குது. ஓகே, எஸ். இப்போ போடலாமா அந்த ப்ராப்ளம்? பாருங்கள், ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கரண்ட் அசெட்டில் ஸ்டாக் ஆஃப் ஃபினிஷ் குட்ஸ் அண்ட் ஒர்க் இன் ப்ரோக்ரஸ் 10,000 அதை அப்படியே போட்டுக்கலாம். ஓகே, அதுக்கப்புறம் ஸ்டாக் ஆஃப் ஸ்டோர்ஸ் மெட்டீரியல் 8,000 அதுவும் அப்படியே போட்டுக்கலாம். இது ரெண்டும் தான் ஸ்டாக்கு. இப்போ நெக்ஸ்ட்டு கிரெடிட்டார் இருக்குது அண்ட் டெட்டார் இருக்குது. ஆவரேஜ் கிரெடிட் கிவன்ன்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு இதுதான் வந்து டெட்டார். லோக்கல் சேல்ஸ் 2 weeks கிரெடிட் சொல்லிட்டாங்க. இது அவுட் சைட் ஸ்டேட் பார்த்தீங்கன்னா 6 weeks சொல்லியிருக்காங்க.
அப்போ லோக்கல் சேல்ஸ் வந்து 1,04,000 இன்ட்டு 2 வீக்ஸ் அப்படின்றதுனால 2 டிவைடட் பை 52 பாருங்கள். லோக்கல் தான் ஹோம் மார்க்கெட் 4,000. அவுட் சைட் ஸ்டேட்ன்றது பாருங்கள் 6 வீக். அப்போ 3,12,000 இன்ட்டு 6 டிவைடட் பை 52 36,000. இதுதான் டெட்டாஸ். இப்போ ஸ்டாக் போட்டாச்சு, டெட்டா போட்டாச்சு. இப்போ இதெல்லாம் ஆட் பண்ணிடலாமா? ஓகே, 58,000. இதுதான் க்ராஸ் ஒர்க்கிங் கேபிட்டல். இப்போ கிரெடிட்டார் போட போகிறோம். ஃபார் பர்ச்சேஸ் 4 வீக்ஸ் 78,000. அப்போ 78,000 இன்ட்டு 4 பை 52 கரண்ட் லயபிலிட்டியில். ஓகே, பாருங்கள் 6,000 வந்துருச்சு. அடுத்து வேஜஸ் பார்த்தீங்கன்னா 2 வீக்ஸ்ன்னு சொல்லிட்டாங்க. 2,60,000 இன்ட்டு 2 டிவைடட் பை 52 10,000 வந்துருச்சு. இப்போ இது ரெண்டுத்தையும் இந்த 58,000லேருந்து மைனஸ் பண்ணுவோம். மைனஸ் பண்ணால் வரது தான் நெட் ஒர்க்கிங் கேபிட்டல் 42,000 வந்துருச்சு. இப்போ நமக்கு என்ன சொல்லியிருக்காங்க? 10% டு அலோ கண்டிஜென்சின்னு சொல்லிட்டாங்க. அப்போ 42,000ல் 10% போட்டோம்னா 4,200. அப்போ இதை ஆட் பண்ணோம் அப்படின்னா வரது தான் ஒர்க்கிங் கேபிட்டல் ரெக்வயர்டு 46,200. ஓகே, ரொம்ப ஈஸியான ப்ராப்ளம் 10 மார்க்கில் கேட்டிருக்காங்க இது. எஸ், இப்போ நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பார்க்கலாமா? ஓகே, பாருங்கள். A choice is to be made between two competing proposals which require an equal investment of rupees 50,000 and are expected to generate net cash flow as under Project 1, Project 2. இப்போ பாருங்கள், ப்ராஜெக்ட் 1ஓட கேஷ் ஃப்ளோஸ் கொடுத்துருக்காங்க 6 இயர்ஸ்க்கு. அதே மாதிரி ப்ராஜெக்ட் 2ஓட கேஷ் ஃப்ளோ 6 இயர் கொடுத்துருக்காங்க. The cost of capital of a company is 10%. The following are the present value factor at 10% per annum. இயர் 6 வருஷத்துக்கு ப்ரெசன்ட் வேல்யூ ஃபேக்டரோட 1 ரூபி 10% ரேட் இது கொடுத்துருக்காங்க. எவாலுவேட் த ப்ராஜெக்ட் ப்ரொபோசல் அண்டர் டிஸ்கவுண்டட் கேஷ் ஃப்ளோ மெத்தட். நிறைய பேர் இந்த டிஸ்கவுண்டட் கேஷ் ஃப்ளோ மெத்தடை தப்பாக புரிஞ்சுட்டு டிஸ்கவுண்டட் பே பேக் கேல்குலேட் பண்ணிவிடுவாங்க. ஓகே, டிஸ்கவுண்டட் கேஷ் ஃப்ளோ மெத்தடுன்றது வேறு எதுவும் இல்லை, நெட் ப்ரெசன்ட் வேல்யூ மெத்தடை தான் நம்ம வந்து என்ன சொல்கிறோம்? டிஸ்கவுண்டட் கேஷ் ஃப்ளோன்னு சொல்கிறோம். ஓகே, இது கொஞ்சம் சரியாக பார்த்து போடுங்க. டிஸ்கவுண்டட் அப்படின்ற வார்த்தையை பார்த்தோன்னே உடனே பே பேக் அப்படி தான் போயிடுவாங்க. ஓகே, எஸ். இப்போ நெட் ப்ரெசன்ட் வேல்யூ மெத்தட் பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸி தான். என்ன நம்ம பண்ண போகிறோம் அப்படின்னா கேஷ் இன்ஃப்ளோ மைனஸ் கேஷ் அவுட்ஃப்ளோ தான். இங்கே ப்ரெசன்ட் வேல்யூ ஃபேக்டர் இருக்கிறதுனால ப்ரெசன்ட் வேல்யூ ஆஃப் கேஷ் இன்ஃப்ளோ மைனஸ் கேஷ் அவுட்ஃப்ளோ தான் நமக்கு நெட் ப்ரெசன்ட் வேல்யூ. இப்போ இந்த 2 ப்ரொப்போசலை பார்த்து எந்த ப்ரொப்போசல் வந்து பெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்ல போகிறோம், அவ்வளோதான். ஓகே, எஸ். இப்போ ப்ராஜெக்ட் 1 ஃபஸ்ட்டு போடலாம், அதுக்கப்புறம் ப்ராஜெக்ட் 2 போடலாம். இங்கே கொடுத்துருக்க இன்ஃபர்மேஷனில் நம்ம இந்த கேஷ் ஃப்ளோஸ் எழுதிக்கலாம் அண்ட் இந்த ப்ரெசன்ட் வேல்யூ ஃபேக்டரோட வேல்யூ எழுதிக்கலாம். ஓகே, பாருங்கள், பிவி அட் 10%க்கு 6 வருஷத்துக்கும் எழுதியாச்சு. அப்புறம் அங்கே கொடுத்துருக்க ப்ராஜெக்ட் ஏவோட கேஷ் இன்ஃப்ளோலாம் எழுதியாச்சு. இப்போ ப்ரெசன்ட் வேல்யூ ஆஃப் கேஷ் இன்ஃப்ளோ கண்டுபிடிக்க போகிறோம். இது வெறும் கேஷ் இன்ஃப்ளோ, இது ப்ரெசன்ட் வேல்யூ 10%. இப்போ இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணால் வரது தான் பிவி ஆஃப் கேஷ் இன்ஃப்ளோ. 25,000 இன்ட்டு 0.909, 15,000 இன்ட்டு 0.826, 10,000 இன்ட்டு 0.751, இங்கே நெல்லு 12,000 இன்ட்டு 0.621, 6,000 இன்ட்டு 0.564 போட்டோன்னா பாருங்கள் வந்துடுச்சு. இப்போ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணணும். ஆட் பண்ணோன்னா ப்ரெசன்ட் வேல்யூ ஆஃப் கேஷ் இன்ஃப்ளோ கிடச்சிடும். பாருங்கள், ப்ரெசன்ட் வேல்யூ ஆஃப் கேஷ் இன்ஃப்ளோ 53,461 வந்துருச்சு. இப்போ நமக்கு அவுட்ஃப்ளோ கொடுத்துருந்தாங்க பாருங்கள், எவ்வளவு இன்வெஸ்ட்மெண்ட்டு தான் நம்மளோட அவுட்ஃப்ளோ 50,000 தான் இன்வெஸ்ட்மெண்ட். அப்போ நெட் ப்ரெசன்ட் வேல்யூ என்ன? 53,461 மைனஸ் இந்த 50,000 போட்டோன்னா பாருங்கள் 3,461 வருது. நெட் ப்ரெசன்ட் வேல்யூ வந்து ப்ராஜெக்ட் 1. ஓகே, ப்ராஜெக்ட் ஏ இது பார்த்திங்கன்னா 3,461. இப்போ இதே மாதிரி ப்ராஜெக்ட் பிக்கு போட போகிறோம். ப்ராஜெக்ட் பியோட கேஷ் இன்ஃப்ளோஸ் எல்லாம் எழுதிக்கலாமா? 10,000, 12,000, 18,000, 25,000, 8,000, 4,000. ஓகே, எழுதியாச்சு. இப்போ என்ன பண்ண போகிறோம்? ப்ரெசன்ட் வேல்யூ ஆஃப் இன்ஃப்ளோ. அப்போ 0.909 இன்ட்டு 10,000, 0.826 இன்ட்டு 12,000, 0.751 இன்ட்டு 18,000, 0.683 into 25,000, 0.621 into 8,000, 0.564 into 4,000. எஸ், பண்ணி போட்டாச்சு. இப்போ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணலாமா? 9,090, 9,912, 13,518, 17,075, 4,968, 2,256. இது எல்லாத்தையும் ஆட் பண்ணால் ப்ரெசன்ட் வேல்யூ ஆஃப் கேஷ் இன்ஃப்ளோ
எவ்வளோ பாருங்கள் 56,819 கிடச்சிருச்சு. ஓகே, இப்போ நம்மளோட அவுட்ஃப்ளோ என்னன்றது தெரியும் இல்லையா? ரெண்டுமே பார்த்தீங்கன்னா 50,000 தான். பாருங்கள், a choice is to be made between two competing proposal which require an equal investment of 50,000. ஓகே, ரெண்டுமே 50,000 தான் ரெக்வயர் பண்ணுது. அப்போ 56,819 மைனஸ் 50,000 பார்த்தீங்கன்னா 6,819 வருது. அப்போ இது ரெண்டுத்தில் எது அதிகமாக கொடுக்குது? ப்ரெசன்ட் வேல்யூ பார்த்திங்கன்னா நமக்கு 6,819 தான் ஜாஸ்தி. அப்போ எந்த ப்ராஜெக்ட் ப்ரிஃபரபிள் அப்படின்னு கேட்டிங்கன்னா ப்ராஜெக்ட் பி இஸ் ப்ரிஃபரபிள். பாருங்கள், ப்ராஜெக்ட் பி இஸ் ப்ரிஃபரபிள் சின்ஸ் இட் கிவ்ஸ் அ ஹையர் என்பிவி. நெட் ப்ரெசன்ட் வேல்யூ எதில் ஜாஸ்தி வருதோ அந்த ப்ராஜெக்டை தான் ப்ரிஃபரபிள்னு சொல்லணும். ஓகேவா? எஸ், ரொம்ப ஈஸியான ப்ராப்ளம். இது வந்து 10 மார்க்கில் கேட்டிருக்காங்க. இந்த கொஷினில் தப்பு பண்ணுறதுக்கு ஒரே இது என்னென்னா டிஸ்கவுண்டட்ன்றதை மட்டும் பார்த்துட்டு கேஷ் ஃப்ளோ மெத்தட் அப்படின்றத கவனிக்காமல் நம்ம பே பேக்கை ஒர்க் அவுட் பண்ணிவிடுவோம். ஓகே, அதனால் கொஷின் படிக்கும்போது கேர்ஃபுல்லாக பாருங்கள். டிஸ்கவுண்டட் கேஷ் ஃப்ளோ மெத்தட் அப்படின்னா அது நெட் ப்ரெசன்ட் வேல்யூ மெத்தட் தான். ஓகேவா? எஸ், இப்போ நெக்ஸ்ட் வீடியோவில் வேறு ஏதாவது கொஷின் பேப்பர் ப்ராப்ளம்ஸ் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். தேங்க்யூ ஃபார் யுவர் பேஷண்ட் லிசனிங்.